Assalamualaikum everyone. Prawn lovers, this is for you. Taste it, love it, repeat it. ஒரு வாட்டி இந்த பிரியாணி செஞ்சு சாப்பிட்டீங்களா? உங்களால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 150 ml ஆயில் போட்டுக்கணும். 50 கிராம் கீ போட்டுக்கணும். ஸ்பைசஸ், பட்டர், கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பேரியூஸ் போட்டுக்கணும். 1 minute ஃப்ரை ஆகணும். எம்பிஏ போட்டுக்கணும். நல்லா பெருசாகனையும் போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கிறப்போ நம்ம ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஆயிலில் ஸ்பைசஸும் ஃப்ளேவர்ஸ் நல்லா இறங்கணும். 4 வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா வதக்கிடணும். 5 minutes கழிச்சு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்புறம் 10 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணி கேன் வதக்கணும். இந்த மாதிரி மூடி போட்டு வதக்கணும். இந்த அடுக்கு வதக்கிறதுக்கப்புறம் 3 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். 2 minutes வதக்கிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுடணும். 2 minutes ஒரு வாட்டி மூடியை ஓப்பன் பண்ணி வதக்கி விடணும். ஆயில் அந்த மசாலாவை பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி வரணும். 2 spoon பிரியாணி மசாலா, 2 spoon காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கணும். இந்த மிளகாய் தூளில் காரம் அவ்வளோமாக இருக்காது. காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா சாதா மிளகாய் தூள் கூட 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 minute வதக்கிட்டு பொரியா மல்லி இலை 1 cup போட்டுக்கணும். 150 கிராம் கர்ட் போட்டுக்கணும். நாங்கள் இன்னைக்கு 1/2 kg ரைஸ்க்கு 1 kg ப்ரான் எடுத்துக்கிறோம். 1 kg எறாவை மசாலாவை போட்டுக்கணும். நல்லா பரட்டிட்டு உப்பு போட்டு 10 minutesக்கு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வைக்கணும். 10 minutes கழிச்சு வாட்டி வதக்கி விட்டுட்டு அகைன் மூடி போட்டு 5 minutesக்கு வேக வைக்கணும். அந்த தண்ணிக்கு பதிலாக 2 glass தேங்காய் பால், நல்லா கெட்டியான பால் எடுத்துருக்கும். அப்புறம் 2 glass தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நாங்கள் இன்னைக்கு ஜீரகம் சம்பா ரைஸ் எடுத்துருக்கோம். 1 glass ரைஸுக்கு 2 glass தண்ணி ஊற்றிக்கணும். நாங்கள் இன்னைக்கு 2 glass ரைஸ் எடுத்துருக்கோம். நல்லா கொதிச்சிடும். ஆல்ரெடி 10 minutes ஊற வச்ச ஜீரகம் சம்பா ரைஸ் போட்டுக்கணும். மூடி போட்டு 10 minutesக்கு வேக வைக்கணும். 10 minutes கழிச்சு தண்ணியும் ரைஸும் சமமாக வந்துடும். இப்போ டம் போட்டுக்கலாம். பேனுக்கு கீழே தோசை கல் இல்லைன்னா ஹெவியான பிளேட் வச்சு 20 minutesக்கு க்ளோஸ் பண்ணி வேக வச்சா எம்மியான ப்ரான் பிரியாணி ரெடி. மேலே பொடியான குட்டி மல்லி, நல்ல வளர்த்த முந்திரி, 2 spoon கீ மேலே போட்டு சர்வ் பண்ணால் டேஸ்டியான ப்ரான் பிரியாணி ரெடி. எறா பிரியாணினா இப்படி தான் இருக்கணும். ருசியில் கிங்க் சும்மா டேஸ்ட் அள்ளிடும். ஹாப்பி குக்கிங்.